பா இந்த சிஜேபி இதெல்லாம் நம்பாதீங்கப்பா. அதை நம்பி மாய வலைக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அது வெளிநாட்டு சதி. நீங்கள் பாருங்கள், பிஜேபியோட இன்னொரு டீம் தான் வந்து இந்த சிஜேபின்றது. ஏன்னா யாருக்குமே அனுமதி கொடுக்காதவங்களாம் இப்போ இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்தே தெரியுது இல்லை சிஜேபி என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த சிஜேபி முழுக்க 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 பிஜேபியோட சதி இப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் என்னன்னா அது ஒரு மாய வலை, நம்பிடாதீங்க, அது வந்து பின்னாடி பெருசாலாம் வளராது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சிஜேபி எல்லாருக்கண்ணையும் உறுத்தி இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை. பல இளைஞர் கையில் போய் சேர்ந்துருக்குன்றது மறுக்க முடியாத உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும்? இந்த சிஜேபி பற்றின சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போமா? வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது இந்த சிஜேபி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட பேர், அதாவது ஒரு சின்ன கொந்தளிப்பு தான், ஒரு தீக்குச்சி அப்படி உரசணும்னா அது பாட்டு கப்ப கப்ப கப்பன்னு எரியும்ல, அப்படியான ஒரு வேலையாக தான் இன்னைக்கு சிஜேபி வளர்ந்துருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் இவங்க எல்லாம் சும்மா ட்வீட் போட்டு திரியிறாங்க, சும்மா அரசியல் பேசிட்டு திரியிறாங்க, வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி மூட்டை பூச்சி மாதிரியும் இருக்காங்க அப்படின்னதும் ஒரு கோவத்தின் எழுச்சியாக தான் வந்து நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ சமீபத்தில் வீரமணி அவர்கள், திராவிட கழகத்தில் முக்கிய பொறுப்பாக இருக்கக்கூடிய ஐயா வீரமணி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஜேபி அப்படின்றது நம்ம எல்லார் மத்தியிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், மிகப்பெரிய வளர்ச்சியாக அது இருந்துக்கிட்டு இருக்கு. நார்த் இந்தியா சைடில் முக்கியமாக ஜென்சி கிட்ஸ் பக்கம், ஜென்சியோடைய அந்த தலைமுறையினரிடம் பெரும் வளர்ச்சியை பெற்றிருக்கு. ஒரு பக்கம் நேபாளில், ஒரு பக்கம் இலங்கையில், இப்படி ஏகப்பட்ட இடங்களில் ஜென்சி புரட்சின்றது பயங்கரமாக நடந்திருக்கு. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே ஜென்சி புரட்சின்னு சொல்லி எல்லாருமே தாவேக்கா பக்கமும் இன்னொரு பக்கம் இந்த கரப்பாம்பூச்சி கட்சி பக்கமும் போயிட்டு இருக்கீங்க. இது ரெண்டுமே கிடையாது, இது ரெண்டும் மாய வலைகள் தான். இப்போ தாவேக்கா எப்படி இருக்குதோ அது ஜெயிச்சு வந்திருக்கு, ஆனால் அதுவும் மாய வலை தான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சிஜேபி வளர்ந்ததோடைய உச்சம், சிஜேபி எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்கு, பிஜேபி கூட தொடர்பு இருக்குது, பிஜேபியோட இன்னொரு உருவம் தான் சிஜேபி அப்படின்றது பல பேர் சொல்கிறாங்கல்ல. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு இவங்க தடை விதிச்சிருக்காங்க, போராட்டங்கள்னால இவங்க தடை விதிக்க தான் பார்ப்பாங்க, ஆனால் அதை மீறி இங்கே அமெரிக்காலேருந்து வர்றாரு, அமெரிக்க சிட்டிசனாக இருக்கார் அப்ஜித் அவர்கள், இந்தியாவிலேருந்து படிச்சுட்டு போய் அமெரிக்காவில் இருக்கார். அவர் அங்கேருந்து இங்கே வராரு, வந்த உடனே அவருக்கு எப்படி பர்மிஷன் கிடைக்குது? அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொடுக்கலையே. அமெரிக்காலேருந்து அவர் வந்ததுக்கப்புறம் எப்படி பர்மிஷன் கிடைக்குது? அவர் உள்ளே வரும்போதே கோஷம் போட்டுக்கிட்டு வராரு, அதை ஏன் கைது பண்ணலை அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவர் சொல்லிகிட்டே வராரு, என்னை அவங்க கைது பண்ணுவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி என் பேரண்ட்ஸும் என் ஃப்ரெண்ட்ஸும் பயப்படுறாங்கன்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்கே இவங்க பிஜேபி பின்னணி இல்லை அப்படின்றது நமக்கு கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்னா, அதானி அம்பானி இவங்க 2 பேர் கையிலையும் இருக்கக்கூடிய ஊடகங்களை முடக்குவோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஊடகங்களை முடக்கினது மட்டும் இல்லாமல் அவங்க சீனியர் ரிப்போர்ட்டராக இருக்கார்ல, சீனியர் ஆங்கராக இருக்கார்ல, அவங்க அக்கௌண்ட் எல்லாமே ஸ்கேன் செய்யப்படும், அவங்க அக்கௌண்ட் எல்லாமே இங்கே மக்கள் மத்தியில் பார்வைக்கிட்டு வைக்கப்படும், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவோம், தேடி கண்டுபிடிப்போம் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இன்னைக்கு இந்தியாவை ஆட்டி வைக்கிறது யார், இந்தியாவுடைய பொருளாதாரங்களுக்கு நிர்ணயிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அம்பானி அதானியும் தான் இருக்காங்க. உலகிற்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இங்கே மக்களுக்கு, அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா அம்பானி லெவலுக்கு உலகின் முதல் 10 நபர்களில் இவங்க இருக்காங்க, முதல் 10 பணக்காரங்க லிஸ்ட்டில் இவங்க இருக்காங்க. எப்படி அது முடியுது? அதுக்கான காரணம் என்ன? அதுக்கு வழி எப்படி? ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க கிடையாது. 3வது முறையாக ஆட்சிக்கு வந்த பாஜக 3வது முறை வர்றதுக்கு முக்கிய காரணமும் இவங்க தான். இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்கல்ல, டிஜிட்டல் இந்தியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஆனால் அந்த டிஜிட்டல் இந்தியா யார் கையில் போய் சேர்ந்துருக்கு? மக்கள் அடுப்பூத வச்சுக்கிட்டு இருக்கு. கேஸ் விலை என்ன ஆச்சு? இன்னைக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. பல ஹோட்டல்களை இழுத்து மூடிட்டாங்க, வியாபாரங்கள் இல்லாமல் போயிடுச்சு. பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே, முதலாளிகளுக்கு வலிச்சு கொட்டுறது மட்டுமே, அவங்கள நலன்களை பாதுகாக்கிறது மட்டுமே இந்த பிஜேபியோட வேலைகளாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு எதிராக யாராச்சும் குரல் கொடுத்தாங்கன்னா அவங்கள முடக்கிற வேலைகள். விவசாயிக்கான போராட்டங்கள் எத்தனை? விவசாயத்தை முழுக்க தனியார் மயமாக்க பார்த்தாங்க. இன்னைக்கு விவசாயிக்கு அவர் ஒரு பக்கம் தனியார் மயமாக்கப்பட்ட, இங்கே ஒருத்தர் இருக்கார், இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாலிஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு எல்லா வேலையும். பரந்தூர் விமான நிலையம் எடுத்துகிட்டு அங்கே சிப்காட் கட்ட போகிறதா அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு ஒரு அறிக்கையை கொடுறாங்க. அப்படி ஒரு தகவல் வருது. இதை கேட்க நமக்கு பகீர்னு இல்லை, எப்பா விமான நிலையம் தான்ப்பா வேணான்னு சொன்னேன்,
சிப்காட் தொழில் நிலையம் உங்கள் எல்லாருக்கும் தொழில் வளர்ச்சி வரும் அப்படின்ற மாதிரியான இருக்குல்ல. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே. வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குனாங்க. எத்தனை பேர் இப்போ 1 வருஷமா போராடிக்கிட்டு இருந்தாங்களே. 1 வருட போராட்டத்துக்கு அப்புறம் அதுக்கு இடையில அவங்க மேல டிராக்டர் வித்துலாம் ஏத்துனாங்க. டிராக்டர் அவங்க மேல விட்டு ஏத்துறாங்க. கார் விட்டு ஏத்துறாங்க. இப்படியான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதே மாதிரி இங்க சாம்சங் தொழிலாளர் சங்கம் வந்து போராட்டம் பண்றாங்க. சாம்சங் தொழிற்சாலையில. இப்ப அங்க ஒரு கார் விபத்து நடக்குது. அதுக்கு காரணம் யாருன்னு பின்னணியில பார்த்தா இவங்க இருக்காங்க. ஆக இவங்க முழுக்க முழுக்க மக்களுடைய குரல்களை நசுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சிஜேபிக்கு ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம அம்பானி, அதானி பத்தி அவங்க அதுக்காக வச்ச கருத்துக்களை பத்தி, அவங்க கோரிக்கைகள், அவங்களுடைய வாக்குறுதிகளை பத்தி நம்ம பார்த்தோம். இந்த அம்பானி, அதானி இதை பத்தி ஏன் சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவுடைய நிலைமையை நிர்ணயிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயோ ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஒரு 1.5 ஜிபி நெட்டை கொடுத்துட்டு நம்மள எல்லாரையும் உட்காந்து பார்க்க வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நல்லதாகவும் போய் சேர்ந்திருக்கு, முக்காவாசி ஆபத்தாக தான் போய் சேர்ந்திருக்கு. அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு தான் என்ன பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் ஆட்சி பிடிச்சது. முக்கிய காரணம் அதுதான். ஒரு பக்கம் திமுக மேல இருக்கக்கூடிய சின்ன அதிருப்திகள் சொல்லலாம், கடைசி காலங்களில் ஏற்பட்ட அதிருப்திகள் சொல்லலாம். ஆனா திட்டங்கள் படி வாங்க, கொள்கைகள் படி வாங்க, திமுக கிட்ட நிற்கவே முடியாது. அப்படி ஒரு சூழல் தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு. பாஜகவாலேயே கொள்கை மூலமா வர முடியல இங்க. ஏன்னா நேர் ஆப்போசிட் கொள்கை பாஜக. அது அதிமுக, திமுக ரெண்டும் ஒத்த கருத்துடைய ஒத்த கொள்கைகளுடையது. அது எப்போ தான் பாதையில இருந்து மாறுச்சோ அதுக்கப்புறம் இங்க ஜெயிக்கவே இல்லை. நிதர்சனமான உண்மை, இங்க ஜெயிக்கவே இல்லை ஒரு இடத்துல கூட. அதிமுகவுடைய வீழ்ச்சிக்கு தொடர் காரணம் யாருன்னா எடப்பாடின்னு சொல்லுவாங்க. பாஜகவின் கூட்டணி மட்டும்தான். விஜய் அவர்கள் இன்னைக்கு பாஜகவுடைய கூட்டணிக்கு போனாலும் விஜயும் வீழ்த்தப்படுவார். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் நம்ம யோசிச்சு பார்க்குறோம். நாடாளுமன்ற தேர்தல்களில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. ஆட்சி காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கா, தமிழ்நாட்டு மாநில அரசு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கு. ஆனால் அதை எதிர்த்து இல்லை, இது தவறான பாதைக்கு போயிடுச்சுன்னு சொல்லி திமுகவில் இருக்கவங்கள ஜெயிக்க வச்சாங்க. முக்கிய காரணம் பாஜகன்ற வருது. என்ன வேணாலும் பண்ணுவோம், நாங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணுவோம். ஆனால் மத்தியில் எங்களுக்கு எதிரி யார், இந்தியாவுக்கான எதிரி யாருன்னா அது பாஜக தான் அப்படின்றதுல உறுதிப்பட இருக்காங்க. பாராட்டு சான்றிதழ் கொடுக்குறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நேருவை விட அதிகமான பிரதமராக இருந்தவர், அதிக நாட்கள் பிரதமராக, அதிக வருடங்கள் பிரதமராக இருந்தவர் நம்ம ஐயா ஜி அவர்கள் தான். அவர் அதிக நாள் இருந்துட்டார்ல, என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமானிட்டேஷன் ஒன்று கொண்டுதார். கருப்பு பணத்தை ஒழிச்சிருவோன்னு. இன்னைய வரைக்கும் ஒருத்தன் புதுசாக கட்சி ஆரம்பிச்சானா, நான் வந்து கருப்பு பணத்தை ஒழிப்பேன், லஞ்ச ஊழலை ஒழிச்சிருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு அதை பண்ணியிருந்தா, ஒழுங்காக பண்ணியிருந்தா இன்னைக்கு இது நடந்திருக்குமா? நடந்திருக்காதுல்ல. அப்போ என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்தாகணும் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான நிதர்சனமான உண்மை. என்னன்னா, இங்கே ஊழலை ஒழிக்க முடியாது, எந்த இடத்துலையுமே அது முடியாது. ஊழலற்றது அப்படின்னு எங்கேயுமே சொல்ல முடியாது. ஏதோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு சின்ன தேவைக்காக அவன் ஊழலை செய்ய தான் செய்யும். சின்னதாக 10 ரூபா வாங்கினாலும் அது ஊழல் தான். அதில் நீங்கள் மாற்று கருத்தே கிடையாது. அதை ஒழிக்கணும் அப்படின்னா எண்ணத்திலிருந்து மாற்றங்கள் வரணும். சரி, நம்ம அதை எல்லாத்தையும் விட்டுருவோம், சிஜேபிக்கு வருவோம். இப்போ இந்த சிஜேபிக்கு எதிரான வரக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்குல்ல, ஏன் பிஜேபிக்கு ஆதரவாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஜேபியோட வளர்ச்சியை இங்கே முடக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இளைஞர்களுடைய ஒரு பெரும் எழுச்சி அது வருது. இளைஞர்கள் எழுச்சி அப்படின்னு வரப்ப இங்கே இருக்கிற எந்த கட்சிகளும் திரும்ப மேலே வளர முடியாது. இளைஞர்கள் எழுச்சியாக தன்னெழுச்சியாக ஒரு சம்பவம் வந்துருச்சு அப்படின்னா அதோடைய மாற்றம் மட்டும்தான் இங்கே நிகழும். தனியாக ஒரு கட்சி உருவாக வாய்ப்பே கிடையாது. அந்த கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து துவம்சம் பண்ணிடும். இவங்க போராட்டங்களை அவங்க கிடையாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணம், முக்கிய போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி ரீதியான போராட்டங்கள். கல்வியில் முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய நீட்டுக்கு எதிரான அந்த மோசடி வழக்கு இருக்குல்ல, நீட்டு வந்து இவங்க தேர்வு எழுதி வைப்பாங்களாம், தேர்வு எல்லாத்தையும் எழுதி முடிப்பாங்களாம் கஷ்டப்பட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, தேர்வே கேன்சல் அப்படின்ட்டுருவாங்களாம். எத்தனை பிள்ளைங்க இங்கே வெறும் பணக்கார பிள்ளைங்களா படிக்குது? மெஜாரிட்டி பசங்க கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் எல்லாருமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிமட்டத்திலேருந்து எப்படியாச்சும் தன் கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பிள்ளைகள். அத்தனை பிள்ளைகளோட கனவுகளை நாசம் பண்ணிருக்கு. கோடிக்கணக்கான பிள்ளைகளுடைய கனவுகளை நாசம் பண்ணியிருக்கு. அப்போ கேவலம் ஒரு எக்ஸாம் எழுத, ஒரு எக்ஸாமை நடத்த துப்பு இல்லாத அரசு தான் இந்த மத்திய அரசு இருந்துகிட்டு இருக்கு. அப்படி துப்பு இல்லாத அரசை நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல இருந்து கிளம்பி ஒரு அமைச்சர் இருக்கார், ஒரு எக்ஸாம் எழுத துப்பு கிடையாது அவங்களுக்கு. கல்வி ரீதியான எத்தனை பிரச்சனைகள், சிபிஎஸ்இ ஸ்கூலில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த அது அது அதனுடைய முறைகேடுகள்,
அதில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் அதை தீர்த்து வச்சாங்களா? கிடையாது. எதையுமே இவங்க ஒழுங்காக பண்ணுறது கிடையாது. தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு வழி நடத்த துப்பே கிடையாது. அவர் பதவி விலகியே ஆகணும். 7 நாள் டைமு. பதவி விலகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. நாங்கள் இன்னும் நீங்கள் ஜந்தர் மந்தரை மட்டும்தான் பார்த்தீங்க. இந்தியா முழுக்க ஜந்தர் மந்தர் மாதிரி ஆகும், அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இந்தியா முழுக்க பெரிய சப்போர்ட் வந்துட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ள எப்படியாச்சும் இதோட குரலை இளைஞர்கள் மத்தியிலேயே முடக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பாஜகவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு பிரபகண்டா, இன்னொரு பக்கம் இதுதான் அடுத்த தீர்வுன்னு வந்துருச்சுன்னா இளைஞர்கள் அந்த பக்கம் மூவ் ஆயிடுவாங்க. இப்போ அதனுடைய வெளிப்பாடாக இது இருக்கலாமான்னு பல சந்தேகங்கள் வருது. ஐயா வீரமணி அவர்கள் இதை பற்றி பேசும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஜென்சி மீட்டுன்னு சொல்லி ஊராக எல்லா இடத்துலையும் நடந்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஜென்சிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க. அப்போ இந்த 2 பேருமே இப்படி தாவேகா பக்கம் போகிறாங்களே, தாவேகா பக்கமும் இப்படி காக்ரோச் இந்த பார்ட்டி பக்கமும் போயிட்டாங்கன்னா, இந்த ஜென்சி மீட் வெறும் கம்மியான ஆட்கள் தான் இருப்பாங்க. தாவேகா பக்கம் போனவங்க மொத்த பேர் இங்கே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் அண்ணாமலை பக்கம் போனவங்க எல்லாரும் இங்கே திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தன்னெழுச்சியாக இளைஞர்களால் மட்டுமே. இப்போ அண்ணாமலை பக்கம் போனவங்க கூட வர்றது ரொம்ப கஷ்டம்னு வச்சுப்போமே. ஏன்னா ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் போய் சேர்ற கூட்டம் அது. அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு கூட்டம். அண்ணாமலை பின்னாடி நம்பி போகிறாங்க, அவர் படித்தவர் நம்பி போகிறாங்க. ஆனால் அந்த நம்பிக்கையை வீணடிக்கும் விதத்தில் ஒரு பக்காவான ஒரு பிளான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அண்ணாமலை அவர்கள். ஏன்னா இந்த ஜென்சி மீட்டப்பை தமிழ்நாட்டுக்குள்ளே வளர விடாமல் தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு நம்ம அண்ணாமலைக்கு இருக்குது. ஜென்சியே கண்டிப்பாக உள்ளே வரக்கூடாது, இந்த காக்ரோச் பார்ட்டி மாதிரியான ஒரு பெரும் புரட்சியாக வரவிடக்கூடாது. அவன் போராட்டம் அனுபவிச்சுட்டான், பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுக்குள்ளே ஆல்ரெடி பாஜகவை உள்ளே சேர்க்காம தான் இருக்காங்க. அதனால் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, உள்ளே வராது. அதை மீறி அதுக்கு உள்ளே வர்றதுக்கு இப்போ விஜய் வச்சு உள்ளே வந்துட்டாங்க. விஜய் அவர்களுடைய ஆட்சி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு எல்லார் பக்கத்துலேயும் இருக்குது. அதை உடச்சி காட்டுறதுக்கு அண்ணாமலை பக்கம் திருப்புறாங்களே தவிர, தனி மனிதனாக ஒரு தன்னெழுச்சியாக வரக்கூடிய ஒரு இளைஞர் ஆட்சியை, ஒரு இளைஞர்களுடைய பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான ஒரு வேலையாக அது நடந்துக்கிட்டு இருக்கு. வீரமணி அவர்கள் சொன்னதை நம்ம ஒரு வேளை இந்த ஜென்சி மீட்டப்னு சொல்லி நடத்தக்கூடிய டிஎம்கே ஜென்சி நடத்தக்கூடிய அந்த மீட்டப் குளறுபடி ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்குன்ற கேள்விகள் எல்லார் மத்தியிலையும் வைக்கப்படுது. அரசியல் வட்டாரங்கள்லையும் அரசியல் பிரமுகர்கிட்டையும் அப்படியான ஒரு கேள்விகள் அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி திரும்பவும் ஆட்சிக்கு வருமா? 7 நாளுக்கு அப்புறம் அந்த போராட்டம் எப்படி தொடரப்போகுது? இல்லை அந்த குரல் ஒடுங்கிருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சப்போஸ் இந்த சிஜேபி வளரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிஜேபி அப்படின்னு ஒரு கமெண்டை மட்டும் போட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.